பிரம்மாண்ட சிரிப்பையா. உண்மையாவே கேக்கு ரெடியா எடுத்துறேன் ஜானு பிறந்த நாள் கேக் தங்கச்சி பிரெட் கத்திக்கு தம்பி பிளேடு மாதிரி தான் இருக்கு இதுவும். உனக்கு யாராச்சும் இப்படி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்களா சொல்லு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிராண்டான கேக்கோ கிராண்ட் செலிப்ரேஷன் இது வரைக்கும் எனக்கு நடந்தது கிடையாது. ஹாப்பி பர்த்டே டு யூ டே டு நான் முடிய அவ்வளவுதான். இது வேற வெட்டிக்கிட்டு I know. நல்லா தான் பேசிக்கிட்டா என்னாச்சு நாக்குல பண்ட பண்ட என்ன முட்டாள் பாட்டு வந்திருக்கு. டைமிங் சாங் வந்திருக்கு. முட்டாளாய் முட்டாளாய் மாறினே. விஷ் விஷ் விஷ். ஓகே அப்படின்னா எனக்கு 2 புருஷன் கிடைக்கணும் அப்படிதான் நான் வேண்டுவேன். பரவாயில்லையா? 1 2 husbands or 3 4 சி எனக்கு ஒரே ஒரு ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் நினைக்கிற மாதிரி பாசமானவர் அன்பானவர் கிடைச்சா போதும் எனக்கு. அது கடவுள் அடுத்த வருஷம் நான் என் புருஷனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண எனக்கு பிடிச்ச மாதிரி புருஷன் ஆறுனா மட்டும்தான். My mother is went to Thiruvannamalai zoo. I miss her. Happy birthday. நானே பாடிட்டோம். ஒரு விஷயம் நீ வந்து பார்க்கலையே. இத்தனை நாள் வந்து நான் வாயில சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து என்ன பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் தான் உன்னோட கீ வந்தா நான் தான் உன்னோட கீ ரிப்பீட். சீரியஸா எப்படி உலகத்துல எங்க தேடினாலும் எனக்கு இந்த மாதிரி gift கிடைக்கவே கிடைக்காது. உருட்டு கிடையாது, ஜோக் கிடையாது, நத்திங். வெரி சீரியஸ். தட்ஸ் டெம்பரரி. You are pregnant. சூப்பர் கிரிஞ்சி. இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்தது இல்லங்க. She is my permanent, she is my constant, she is my everything. எங்க அண்ணா வந்து வேலைக்கு போகாம இருந்தாலும் எனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒத்த பைசா இல்ல. பிச்சை எடுக்கிற நிலைமை மென்ஷன் பண்ணுமா வேலை இல்ல. பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தாலும் தங்கச்சிக்காக வாங்கி தரும் போது அன்னிக்காக எவ்வளவு எல்லாம் பண்ணுவாங்க. ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை. ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you. இத போடு. Wow, such a beautiful ring. Hug பண்ற மாதிரி அழகா இருக்கு. ஆக்சுவலி இந்த ரிங் எதுக்குன்னா இப்போ நீயும் வெளியில போற, நானும் வந்து வேலைக்கு எங்கேயாச்சும் வெளியில போவேன். ஸோ அப்போ நீ என்ன மிஸ் பண்ணனா இந்த இந்த ரிங்கை பார்க்கும்போது உனக்கு அப்படியே நம்ம தங்கச்சி நம்மள இப்படி பிடிச்சிட்டு இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு வந்து நீ நினச்சிக்கணும். எப்படி? ஓகே, இல்லைனாலும் நான் அப்படிதான் நினச்சிப்பேன். உன்னை நினைக்காத ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன். பிரபா இருந்தா நல்லா இருக்கும்ல, பிரபா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிதான் நினைப்பேன் நான் எப்பவுமே. இங்க இப்பவே எங்கேயாவது சும்மா தனியா எங்கேயாவது போயிருந்தா இல்ல இவன் எங்கேயாவது எக்ஸாமுக்கு அந்த மாதிரி தனியா போயிருந்தா கூட நான் அப்படிதான் நினைப்பேன். பிரபா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஐ எம் சோ டிபெண்ட் ஆன் ஹர். ஏன்னா அவ எவ்வளோ என் மேல டிபெண்ட் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாதான். நான் பயங்கர டிபெண்ட் என் தங்கச்சி மேல. அவ இருந்தாதான் எல்லாமே. ஒரு அணு கூட அவ இருந்தாதான் அசையும். எல்லாருமே கால் பண்ணியாச்சு. எனக்கு வழக்கமா கால் பண்றது யாரு? ஃபர்ஸ்ட் விஷ் வந்து ஆல்வேஸ் மை ஃபேமிலி. ஆஸ்காரோட வாங்க போறேன் இப்படி நடிக்கிற மீனாட்சி. அதுக்கு முன்னாடியே ரம்யா கால் பண்ணா. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன்ல, நீங்க பார்த்துருப்பீங்க, அதனால எடுக்க முடியல. ஸோ அடுத்து ரம்யா கிட்ட பேசிட்டு, ஸோ ரம்யா அவங்க 2 பேரும் தான் காலில் இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் விஷ் பண்ணாங்க. அவ்வளோதான். அவங்க வந்து புதுசாக தான் எனக்கு விஷ் பண்ணாங்க. மீதி எல்லாரும் வழக்கமாக எனக்கு வருஷமா காலமா டிக்கேடா எனக்கு விஷ் பண்ணுறவங்க மட்டும்தான் திரும்ப எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் அந்த மாதிரிலாம் இப்போ 12 o'clock விஷ் பண்ணியிருக்காங்க. மெசேஜில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ கிரேட்ஃபுல். மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆமாம், ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், ஆட்டோகிராஃப், ஃபோட்டோகிராஃப் தொல்லை பண்ணுறாங்கப்பா. தொல்லையை
உனக்கு திஸ் இஸ் அன்பு தொல்லை. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஆமா, எனக்காக 12க்கே வந்து விஷ் பண்ணி ஸ்டோரி போட்டு பேராகிராஃப் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி போட்டு, அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது ஏர்ன் பண்றது இல்லை அது கிடைக்கிறது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கும். The next morning. மதர் வெளியே வா, மதர் வீடியோல வா. என்னடி ஒல்லியா தெரியுற? ஒல்லியா தெரியுறீங்க. அம்மா ஒல்லி ஆயிட்டீங்க, அதனால ஒல்லியா தெரியுறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மை டயட்டிஷியன் பிரபாவதி. நான் டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. தாயின்று ஒரு தெய்வம் வீட்டோடு ஆசீர்வாதம் பண்ணு தாயே. வாவ் வாட்ச். ఇక్కడ రామా ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேமா? எனக்கு என்ன சாப்பிடு என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸ்டேட்டஸ்ல செல்லம் அப்படின்வாங்க. நேர்ல சொல்றேன் ஒரு நாள் அது செல்லம் அம்மா பாசம் ஸ்டேட்டஸ் இவர் கியூட்டா இருக்கு. நான் என்று உறுதி typical South Indian breakfast. இட்லி சாம்பார் சட்னி. 3 இட்லி திங்குறோளோ? சாப்பிடல பசிக்குது. 3 எங்க சாப்பிடுவேன்? 2 தான் சாப்பிடுவேன். 2.5 சாப்பிடுவேன், ஆஃபை வச்சிடுவேன். என்னடி இப்படி தூக்கம் இருக்கு? ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கிறதா கமெண்ட் பண்ணுங்க. நினச்சி எனக்கு கிஃப்ட் பண்ணது மொத்தமாக ஒரு 5 ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணியிருக்கா. ஸோ நான் 1 by 1 உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இங்கே என்ன இத்தனை அது அப்படிதான் ஸ்பெஷலான பர்சன்ஸ்க்குலாம் பாரு வந்துட்டே இருக்கு பட்டாம்பூச்சி. ஆமா, தமன்னா வரப்போறாங்க எனக்கு தெரிஞ்சு. விஷயம்லாம் நடக்குது. ஆரம்பமே அலக்களிப்பா இருக்கு. ஆசீர்வாதம். போடுறான். நானே வாங்கிட்டேன். சாரி எனக்காக சாரி. டபுள் கலரா? ஆமா, டபுள் கலர் இல்ல, 1 2 3 4 கலர். கிரைண்டரா கிரைண்ட். வெல்கம் சூர்யா. Everybody listen. வந்தது. Thank you. மைக்கா நீதான் சவுண்ட் கேக்குதுன்னு. சூர்யா ஸ்வீட் சூர்யா, தாட்ஃபுல்லா யோசிச்சிருக்க. நான் சொன்னதை வச்சு எப்போ நான் சொன்னேன் எனக்கு அது கூட ஞாபகம் இல்லை. நீ ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்துருக்க. ஆமா, ஒரு வாட்டி ஜிம்ல பேசும்போது சொன்னேன். ஓ, இது பொட்டிக்குள்ள இருக்கா? பொட்டிக்குள்ள இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? ஆமா, அப்புறம் மேக்னெட் இருக்கோ தெரியாது. உள்ள வச்சுட்டு மேக்னெட் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சூர்யா. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. என் தம்பி வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். அங்க இருந்து சென்னையில இருந்து வந்து
அவன் ஜில் ஜில் கூல் மசாஜ் பண்ணிட்டு வந்திருக்கான். அதனால தான் ஆயிலியா இருக்கான் hair. என்ன இருந்தாலும் அக்கா பண்ற மசாஜ் மாதிரி வருமா உனக்கு? வராது. ஸோ என் தம்பி வந்து முடிஞ்சா வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். நான் வந்து இல்ல வேணாம் நீ வராதன்னு சொன்னேன். ஆனா அக்கா மேல இருக்க பாசத்தினால காலையிலேயே வந்து சீக்கிரமா கேட்டுட்டு வந்திருக்கான் எனக்காக. லீவ் போட்டுட்டு என் தம்பி. அதுக்கே ட்ரெயின்ல 2.5 மணி நேரம் டிலே. இல்லன்னா இன்னும் சீக்கிரம் வந்திருப்பேன். ஆமா. எங்க அக்காக்கு gift எங்க வாங்கிட்டு வந்தேன். கிஃப்ட் அது சர்ப்ரைஸ் அது. நைட் நீ அசிங்கமா இருக்கும்போது கொடுப்பாங்க. ஒரு ரெடி ஆயிட்டு அப்புறமா நாங்க வரோம். பாய். சர்ப்ரைஸ். அப்போ பாப்போம். துருவா நீ ஒரு கிஃப்டா? நீயே எனக்கு gift. நல்லா இருக்கா? Happy returns of the day. Thank you. டைம் இல்ல. Thank you. சூப்பரா துருவா. Wish you happy birthday கீர்த்தனா. B-day. Wish you happy B-day. Birthday. Short form. துருவா handwriting. வெரி குட் வெரி குட். பிரிக்கட்டா? இல்ல வெச்சே நான் போறேன். இப்ப அவ கை சும்மாவே இருக்காது. gift வந்துச்சுனா பிரிச்சு பார்க்கணும்னு தோணுது. அவங்க கொடுத்து இத வாங்கிட்டு வர. நீ எழுதுனியா அவனா? நீ எழுதிக்க. படி சத்தமா. NTU. என் பேர் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி சொல்லல. என் பேர் எங்க அத்தை வந்து தில்லின்னு கூப்பிடுவாங்க. தில்லு அப்படின்னு கூப்பிடுவாங்க. செல்ல பேர் அது. யாருமே எனக்கு அந்த பேர் வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க எங்க அத்தையை தவிர. இதான் சொல்றேன். ஐ லவ் யூ அம்மு. டி கனிமொழி. என் லட்டு. அதுக்கப்புறம் மை ஸ்வீட் தில்லி. இவ்வளோ பெருசா இருக்கு. பார்த்தா பட்டாசு பாக்ஸ். இந்த கிஃப்டோட சேர்த்து ஸ்வீட். Happy birthday To you. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. துருவா gift ஓபன் பண்ணலாம். அந்த காசுல வாங்கிட்டியா? என்னடா நம்ம பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சா. முண்டியல் வந்து சேர்த்து வச்சிட்டு இருந்திருக்கான். ரிமோட் கண்ட்ரோல் காரும் ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு. அந்த காசு வச்சு எனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கான். என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹோம் டெக்காருக்கு. வாவ். அக்கா இதுல உங்க போட்டோ கூட போட்டுக்கலாம். ஆமா. சூப்பரா இருக்கு. இது டினாக்கா இல்ல நீங்க இல்ல பிரபாஸ். டினாக்கா. டினாக்கா இல்ல. டினா மாமா. ஒரு மயிலுக்கு ஒரு மயில். தின்றல்ல. ஆட்டு போட்டுருக்கு. மயில் போட்டுருக்கு. 3 போட்டோ வச்சுக்கலாம். எனக்கு ஆனா மயில்னா நீங்க கூப்பிட்டுக்கிறது தான் ஞாபகம் வருது. அவங்க ஒரே லவ்ஸ். மயில் அமல். Thank you. Plain kiss கொடுத்துரு. பிரபாகர் plain kiss. Plain kiss. பை சொல்லு. ஏன் சோகமாயிட்ட நீ? பாரு சேட் ஆயிட்டான். என்ன தங்கம்? துருவா ஏன் எதுக்கு? வந்ததே போறியா? வந்ததே. நான் இங்க மனசு வருது இருக்க உனக்கு சிரிப்பு வருதா? Bye. கூப்பிடுறா அக்காவை லட்டுமா. நீ பண்ணதான் நம்ம கடிச்சிடுறேன். இங்க வச்சுப்பேன். Little finger clap. Little finger clap. தள்ளுறா மொல்ல. பாலாட்டத்தை பாரு என்ஜாய் பண்ணி பாடுறாங்களா. உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல. கேரளத்து பெண் மாதிரி இருக்கணும். கேரளத்துக்கு கிளியாடணும் புல். நீ தான் ஆடுற ரொம்ப கேமரா ரொம்ப
குலகோடி பெண்ணே, குலகோடி பெண்ணே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நமக்கு சூப்பர் கலெக்ஷன். எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் கேக் உங்களுக்காக. ஓ சூப்பர். எனக்கு வந்து கப்பு ரொம்ப பிடிக்கும். ஏய் இங்க பாரு மேட்சிங்கா இருக்கு ஒயிட்.